அன்பார்ந்த கடகம் ராசிக்காரர்களே, உழைப்பை பல மடங்கு பணமாக மாற்றும் யோகம். ஒரே முடிவு, வாழ்க்கை முழுவதும் செல்வம். கடகம் ராசிக்காரர்களே, கை வைத்தால் பணமாகும் நேரம். பணம் உங்களை தேடி வரும் காலம் தொடங்கிவிட்டது. பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் ஒரு பெரிய உணர்ச்சி உலகம் மறைந்திருக்கிறது. கடல் போல் ஆழமும் அலை போல் ஏற்ற இறக்கமும் கொண்ட மனப்பாங்கு இவர்களின் அடையாளம். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் அவர்களின் எண்ணங்களும் உணர்வுகளும் நேரமாக மாறுபடும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நாளை அமைதியாக சிந்திக்கக்கூடிய நபராக மாறுவார்கள். இதனால் பலருக்கு கடகம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். ஆனால் ஒருவரை அவர்களின் மனதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் அவர்கள் காட்டும் அன்பும் பரிவும் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அரிய செல்வமாகவே மாறும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மையம் குடும்பமே. தாய், தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் என்ற சொந்தங்களை ஒரு கோயில் போல் மதிப்பவர்கள் இவர்கள். குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தயங்காத மனம் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. தங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தினர் சிகிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை. வீட்டில் அமைதி நிலவ வேண்டும், வீட்டுக்குள் சிரிப்பு இருக்க வேண்டும் என்றால் அதற்காக தங்களை மறந்துவிடும் தன்மை கூட இவர்களுக்கு உண்டு. இந்த பண்பு காரணமாகவே கடகம் ராசிக்காரர்கள் வீட்டில் தூண் என்று சொல்லப்படுகிறார்கள். வேலை விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் நடப்பவர்கள். கொடுத்த வேலையை எப்படியும் முடிக்க வேண்டும் என்ற உறுதி இவர்களுக்குள் இருக்கும். பெரிய பதவியை விரும்பினாலும் அதைவிட நிலையான வருமானம், பாதுகாப்பான வாழ்க்கை என்பதே இவர்களின் முக்கிய இலக்கு. பணம் வந்தால் அதை வீண் செலவு செய்யாமல் சேமிக்க தெரிந்தவர்கள் இவர்கள். எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடும் பழக்கம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று கஷ்டப்பட்டு உழைத்தால் நாளை நிம்மதியாக வாழலாம் என்ற எண்ணமே இவர்களை தொடர்ந்து உழைக்கச் செய்கிறது. கடகம் ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தால் முழுமையாக விழுவார்கள். மேலோட்டமான உறவு இவர்களுக்கு பிடிக்காது. மனம், உணர்ச்சி, வாழ்க்கை எல்லாவற்றையும் சேர்த்த உறவே இவர்களின் காதல். காதலித்தவரை தங்கள் குடும்ப உறுப்பினராகவே நினைத்து பார்த்து கொள்வார்கள். ஆனால் இவர்களின் உணர்ச்சி பக்கம் அதிகமாக இருப்பதால் சிறிய வார்த்தைகளையும் இவர்களின் மனதை பாதிக்கக்கூடும். அதனால் புரிந்து கொண்டு பேசுபவரே இவர்களுக்கு சரியான துணை. ஒரு முறை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் என்பதே இவர்களின் மிகப்பெரிய சிறப்பு. கடகம் ராசிக்காரர்களின் பலம் என்னவென்றால் அவர்கள் அன்பு கொடுப்பதில் எல்லை வைக்க மாட்டார்கள். மற்றவர்களின் கஷ்டத்தை தங்களுடையதாக உணரும் மனம் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த உணர்ச்சி அதிகமானால் அவர்கள் மனம் எளிதில் காயமடையும். பழைய நினைவுகளை மனதில் வைத்து கொண்டு வருந்துவது இவர்களின் பலவீனம். கடந்த காலத்தை விடாமல் பிடித்து கொள்வதால் எதிர்கால சந்தோஷத்தை சில நேரங்களில் இழந்து விடுவார்கள். ஆனால் இந்த பலவீனமே அவர்களை மனிதநேய மிக்கவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் மாற்றுகிறது. அதே போல கடகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு திறந்த புத்தகம் போல் இருக்காது. அது பூட்டிய அலமாரி போல் இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் ஆயிரம் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். யாரும் கவனிக்காத விஷயங்களையும் இவர்கள் கவனிப்பார்கள். மற்றவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பார்த்த ஒரு பார்வை கூட இவர்களின் மனதில் நீண்ட நேரம் சுழலும். அதனால் இவர்கள் அதிகமாக சிந்திப்பவர்களாகவும் சில நேரங்களில் தங்களை தாங்களே குறை சொல்லி கொள்பவர்களாகவும் மாறுவார்கள். ஆனால் அதே மனமே கவிதை, கலை, இசை போன்ற விஷயங்களில் அபார திறனை கொடுக்கும். கடகம் ராசிக்காரர்கள் நண்பர்களை எண்ணிக்கையால் அல்ல நம்பிக்கையால் தேர்வு செய்வார்கள். 2-3 நண்பர்கள் இருந்தாலே போதும். ஆனால் அந்த நட்பு உயிருக்கு உயிராக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு முறை நட்பு பிடித்தால் அந்த நண்பரின் சந்தோஷம் இவர்களுடைய சந்தோஷமாக மாறும். நண்பர்களுக்கு கஷ்டம் வந்தால் தங்களுடைய வேலை, நேரம், பணம் எல்லாவற்றையும் ஒதுக்கி உதவுவார்கள். ஆனால் அவர்களின் நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலையும் உண்டு. அதனால் வயது கூட கூட அவர்கள் தேர்ந்தெடுத்து பழகும் மனிதர்கள் குறைந்து ஆனால் உறுதியானவர்களாக மாறுவார்கள். கடகம் ராசிக்காரர்கள் உடனே கோவப்படுபவர்கள் அல்ல. அவர்கள் முதலில் மனதில் காயப்படுவார்கள், பிறகு அமைதியாக இருப்பார்கள். அதன் பிறகு கோபம் வெளியில் தெரியும். ஒருமுறை கோபம் வந்தால் சத்தமாக கத்த மாட்டார்கள், அமைதியாக விலகி நிற்பார்கள். அந்த மௌனமே அவர்களின் பெரிய எதிர்வினை. சில நேரங்களில் இந்த மௌனம் மற்றவர்களை குழப்பும். ஆனால் உண்மையில் அவர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பாததால் தான் தங்களை தாங்களே ஒதுக்கிக் கொள்கிறார்கள். இந்த குணம் அவர்களை மென்மையானவர்களாகவும் உள்ளுக்குள் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் கனவு வெறும் சம்பாதிப்பது மட்டுமல்ல, நிம்மதியான வாழ்க்கை என்பதே இவர்களின் மிகப்பெரிய இலக்கு. ஒரு சொந்த வீடு, அமைதியான குடும்பம், மனதுக்கு பிடித்த வேலை, இவைதான் அவர்களின் கனவுகளின் அடிப்படை. பெரிய புகழ் வேண்டாம் என்றெல்லாம் குடும்பத்திற்கு பெருமை தரும் வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் மெதுவாக முன்னேறுவார்கள், ஆனால் உறுதியுடன் முன்னேறுவார்கள். ஒருமுறை இலக்கு வைத்தால் அதை அடையாமல் விடமாட்டார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல, அது மன அமைதிக்கான வழி. கோவில்,
பூஜை, ஜபம், தியானம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய சக்திகளை தரும். பிரச்சனை வந்தால் உடனே கடவுளுடன் பேசுவது போல மனதை திறந்து விடுவார்கள். இதனால் மன அழுத்தம் குறையும். வாழ்க்கையை எதிர்கொள்ளும் துணிவு அதிகரிக்கும். சந்திரன் போல் மாறும் மனதை சமநிலையில் வைத்திருக்க ஆன்மீகம் இவர்களுக்கு ஒரு கவசமாகவே இருக்கும். மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு மனிதர்களுடன் தொடர்புடைய தொழில்கள் மிகவும் பொருத்தமானவை. ஆசிரியர், நர்ஸ், டாக்டர், ஆலோசகர், சமூக சேவகர், ஹோட்டல், தொழில், உணவு தொடர்பான வேலைகள், நிலம், வீடு சம்பந்தமான தொழில்கள் ஆகியவை இவர்களுக்கு சிறந்த வெற்றிகளை தரும். அலுவலகத்தில் இருந்தால் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதில் பெறுவார்கள். சொந்த தொழில் செய்தால் மெதுவாக வளர்ந்தாலும் நிலையாக வளர்வார்கள். பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். பாதுகாப்பான பாதையில்தான் நடப்பார்கள். இந்த குணம் அவர்களை நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றும். திருமணத்தில் கடகம் ராசிக்காரர்கள் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். வாழ்க்கை துணையை வெறும் கணவன் அல்லது மனைவி என்று பார்க்காமல் நண்பன், தோழி, ஆதரவு என்று எல்லாவற்றையும் சேர்த்து பார்ப்பார்கள். வீட்டில் சண்டை, குழப்பம் இருந்தால் அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது. அதனால் எப்படியாவது சமாதானம் செய்து அமைதியை கொண்டு வர முயல்வார்கள். சில நேரங்களில் அதிக அன்பு காட்டுவதால் துணைக்கு அது கட்டுப்பாடாக தோன்றலாம். ஆனால் அந்த அன்புக்குள் எந்த சுயநலமும் இருக்காது. குழந்தைகள் வந்தால் அவர்களுக்காகவே வாழும் மனநிலை உருவாகும். கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் பலமாக இருக்கும். சொந்த வீடு என்ற கனவு இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். பணம் வந்தால் அதை நிலம், வீடு, தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் போட விரும்புவார்கள். ஆடம்பர வாழ்க்கையை விட நிலையான வாழ்க்கையவே இவர்களுக்கு முக்கியம். சிலர் சிறுவயதிலேயே சொத்து சேர்க்க தொடங்குவார்கள். வயது கூட கூட அவர்களின் வாழ்க்கை வசதியாக மாறும். தங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை தொடர்ந்து உழைக்க வைக்கும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் உடல்நிலை நேரடியாக அவர்களின் மனநிலையுடன் தொடர்புடையது. மனம் சந்தோஷமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் சோர்ந்தால் உடலும் சோர்ந்து போகும். அதிகமாக கவலைப்படுவதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறு, தூக்கமின்மை போன்றவை சில நேரங்களில் வரலாம். உணவில் அதிக காரம், எண்ணெய் பொருட்கள் தவிர்த்து வீட்டு சாப்பாடு, பால், பழங்கள், கீரைகள் போன்றவை எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். தண்ணீர் அதிகம் குடிப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. யோகா, நடைப்பயிற்சி, தியானம் போன்றவை இவர்களின் மனதையும் உடலையும் சமநிலையில் வைத்திருக்கும் சிறந்த வழியாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் யாரிடமும் சண்டை போட்டு பகை வளர்க்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்களின் மென்மையான குணத்தை பலர் பலவீனமாக நினைத்து போட்டி போட முயற்சிப்பார்கள். வேலை இடங்களில் சிலர் இவர்களை பயன்படுத்த நினைப்பார்கள். ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வலிமையான நினைவாற்றலும் திட்டமிடலும் திறனும் உண்டு. நேரம் வந்தால் அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை அமைதியாக தோற்கடிப்பார்கள். வெளிப்படையான சண்டை இல்லாமல் மெதுவாக வெற்றி பெறும் குணம் இவர்களுக்கு உண்டு. கடகம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளை, பால் நிறம், வெளிர் நீலம், வெள்ளி நிறம் போன்றவை அதிர்ஷ்ட நிறங்களாக கருதப்படுகின்றன. சந்திரன் இவர்களின் அதிபதி என்பதால் திங்கட்கிழமை இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் நாள். 2, 7, 11 போன்ற எண்கள் இவர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய எண்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுத்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். வேலைகள் சீராக நடக்கும் என்ற நம்பிக்கை பல ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக செல்லும் பாதை போல இருக்காது. அதில் பல திருப்பங்கள் இருக்கும். இளம் வயதில் சின்ன சின்ன தடைகள், குடும்ப பொறுப்புகள் காரணமாக தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் அதே தடைகளை அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும் பயிற்சியாக இருக்கும். 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக நிலைபெறும். குடும்பம், வேலை, சொத்து ஆகியவற்றில் ஒரு உறுதி வரும். இவர்கள் வாழ்க்கையில் தாமதமான வெற்றி என்றே சொல்லலாம். ஆனால் அந்த வெற்றி நிலையானதாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். தாங்கள் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்காமல் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் சேர்த்து முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் மனித உறவுகளே மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். பணம், பதவி, புகழ் எல்லாம் வந்தாலும் வீட்டில் அம்மா சிரிக்கிறாரா, குழந்தை சந்தோஷமாக இருக்கிறதா, துணை நிம்மதியாக இருக்கிறாரா என்பதே இவர்களுக்கு உண்மையான வெற்றி. அது மட்டுமில்லாமல் கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்கள் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நன்மைகளை தரும். வயிறு கெடுவதால் மன அழுத்தம் ஏற்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. ஞாபக மறதி கண்டிப்பாக ஏற்படும். அதனால் முக்கியமான விஷயங்களை அன்றைக்கே எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது. வேற்றுமொழி பேசும் நபர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். ஆண்களால் இருந்த பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் உண்டாகும். சனி 9 இருப்பதால் எல்லாவற்றையும் பொறுமையாக இருந்து சாதிக்கும் காலகட்டம் இது. திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் செய்வதும் நல்லது. கணவன் மனைவி மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நன்மைகளை தரும். மற்றபடி அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
குருமார்களின் ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். விரயங்கள் அதிகமாக இருப்பதால் புதன்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை ஊறுகாவும் தானமாக கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். எதிரிகளை மிகவும் எளிமையாக வெற்றி கொள்வீர்கள். வழக்குகளில் வெற்றி அடையும் யோகங்கள் உண்டு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசியினராக இருப்பீர்கள். முக்கியமான விஷயங்களை தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். கடன் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். தொட்டது துலங்கும் காலகட்டமாக இருக்கும். யோகமும் சந்தோஷமும் ஏற்றமும் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இருக்கும். மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு லாப யோகம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் இந்த யோகம் எதிர்பாராத நன்மைகளை வழங்கும். வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த பண சிக்கல்கள் முடிவுக்கு வரும். வேலையை மாற்ற நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை சந்திப்பார்கள். புதிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சில தனித்துவமான பழக்கங்கள் இருக்கும். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பொருட்களை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். பழைய புகைப்படங்கள், நினைவு பொருட்கள், கடிதங்கள் போன்றவற்றை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். கடந்த கால நினைவுகள் இவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் போல இருக்கும். குடும்ப விழாக்கள், பிறந்த நாள், திருமண நாள் போன்றவற்றை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள். இவர்கள் தனியாக இருந்தாலும் மனதுக்குள் குடும்பம், நண்பர்கள் பற்றிய நினைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் தான் இவர்களை நினைவுகளின் ராசி என்று கூட சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்களிடம் பலருக்கு தெரியாத ஒரு பெரிய கலை ஆற்றல் மறைந்திருக்கும். கவிதை எழுதுதல், பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல், சமையல் கலை, நடிப்பு, கதை சொல்லல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான திறமை இருக்கும். ஆனால் இந்த திறமைகளை வெளியில் காட்டுவதற்கு முன் அதிகமாக தயங்குவார்கள். ஒருமுறை தங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைத்தால் அது அவர்களின் தன்னம்பிக்கையை ஒரு பல மடங்கு உயர்த்தும். உணர்ச்சிகளை கலை வழியாக வெளிப்படுத்தும் போது அவர்களின் மனமும் மிகவும் லேசாகும். அதனால் கலைத்துறையில் சென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பெரிய உயரங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசிக்காரர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் ராசியுடன் இணைந்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். குறிப்பாக ரிஷபம், மீனம், விருச்சிகம் போன்ற ராசிகளுடன் இவர்களுக்கு மனதளவிலான பொருத்தம் அதிகமாக இருக்கும். இவர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சியை புரிந்து கொண்டு வாழ்வார்கள். மேசம், சிம்மம் போன்ற தீ ராசிகளுடன் வாழும்போது ஆரம்பத்தில் சின்ன சின்ன மோதல்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவரின் குணத்தை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த மோதல்கள் கூட வாழ்க்கைக்கு சுவையாக மாறும். முக்கியமானது கடகம் ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் துணை கிடைத்தால் அவர்கள் உலகத்தையே மறந்து குடும்ப வாழ்க்கையில் மூழ்கி விடுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி ஒரே நாளில் வராது. அது மெதுவாக சேர்ந்து வரும். 25 வயதுக்கு பிறகு வாழ்க்கை பாதை தெளிவாகும். 30 முதல் 40 வயதுக்குள் வேலை, வீடு, குடும்பம் என்ற மூன்றிலும் உறுதி உருவாகும். 40 வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரு நிலையான வடிவம் எடுக்கும். இவர்கள் சந்திக்கும் சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல, உருவாக்கவே வரும். ஒவ்வொரு சோதனையும் இவர்களை மேலும் முதிர்ச்சியடைய செய்து வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனிதர்களாக மாற்றும். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மறைமுக பலம் என்னவென்றால் அவர்கள் எளிதில் கைவிட மாட்டார்கள். வெளியில் தோற்றாலும் உள்ளுக்குள் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் சோர்ந்து நிற்கும் நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். அவர்களின் வெற்றி சத்தமாக இருக்காது, அமைதியாக நிலையாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும். அடுத்ததாக கடகம் ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே உணர்ச்சி வளமான குழந்தைகளாக இருப்பார்கள். அம்மா, அப்பா, வீட்டு சூழல் இவர்களின் மனதில் ஆழமாக பதியும். சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு பாராட்டு கூட அவர்களை வாழ்நாள் முழுவதும் ஊக்குவிக்கும். அதே போல ஒரு கடுமையான வார்த்தையும் அவர்களின் மனதில் நீண்ட காலம் தாக்கத்தை ஏற்படுத்தும். நண்பர்களை விட வீட்டில் இருப்பதையே விரும்பும் குழந்தைகளாக இருப்பார்கள். தனியாக விளையாடினாலும் மனதுக்குள் பெரிய கற்பனை உலகம் இருக்கும். இந்த குழந்தை பருவ அனுபவங்களே அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் வடிவமைக்கும் அடித்தளமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களுடன் மிகவும் ஆழமான பாச உறவை கொண்டிருப்பார்கள். பெற்றோர் சொன்ன ஒரு வார்த்தையை வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வார்கள். தங்கள் பிள்ளைகளிடம் அதே பாசத்தை கொட்டுவார்கள். குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் அதிக பாதுகாப்பு கொடுப்பதால் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் குறைவாக தோன்றலாம். ஆனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அன்பு மட்டுமே இருக்கும். என் பிள்ளை நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்பதே இவர்களின் ஒரே கனவு. கடகம் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். யாரிடமும் பகிராமல் தனியாக சமாளிக்க முயல்வார்கள்.
இதனால் சில நேரங்களில் மனசோர்வு, தன்னம்பிக்கை குறைவு ஏற்படலாம். ஆனால் இசை கேட்பது, தனிமையில் யோசிப்பது, கோவிலுக்கு செல்வது, இயற்கையுடன் நேரம் செலவிடுவது இவர்களுக்கு ஒரு மருந்து போல இருக்கும். ஒருவர் நீ சரிதான் என்று சொன்னாலே அவர்கள் மனம் மீண்டும் வலிமை பெறும். அவர்களை புரிந்து பேசும் ஒருவர் இருந்தால் எந்த மன அழுத்தத்தையும் கடந்து வரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. வயது கூட கூட கடகம் ராசிக்காரர்கள் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள். சிறு வயதில் குடும்பம் கற்றுக் கொடுக்க நம்பிக்கைகள் பெரிய வயதில் அவர்களுக்கே ஒரு வழிகாட்டியாக மாறும். கோவில், ஜபம், தியானம், பக்தி பாடல்கள் போன்றவை அவர்களின் மனதை சுத்தமாக வைத்திருக்கும். பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்க்கும் சக்தி கடவுள் வழியாக கிடைக்கிறது என்று நம்புவார்கள். இதனால் வாழ்க்கையை சற்றே தத்துவமாகவும் ஆழமாகவும் பார்க்க தொடங்குவார்கள். இந்த ஆன்மீக வளர்ச்சியே அவர்களை உள்ளார்ந்த முறையில் மிகவும் வலிமையான மனிதர்களாகவே மாற்றுகிறது. மொத்தமாக பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் அன்பும் நினைவுகளும் பொறுப்பும் கலந்து உருவான ஒரு ராசி. உலகம் எவ்வளவு மாறினாலும் குடும்பம், உறவு, நம்பிக்கை ஆகியவற்றை விடாமல் பிடித்து கொள்வார்கள். வெற்றி வந்தால் அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். தோல்வி வந்தால் சத்தமில்லாமல் தங்களை திருத்திக் கொள்வார்கள். இவர்களின் வாழ்க்கை கதை வெளியில் பெரிய சத்தமாக இருக்காது, ஆனால் உள்ளுக்குள் ஆழமான அர்த்தம் கொண்டதாகவே இருக்கும். இதுதான் கடகம் ராசியின் உண்மையான பெருமை. மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கை மிகவும் ஒழுங்காக இருக்கும். காலை எழுந்தவுடன் வீட்டை ஒருமுறை பார்த்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கவனிப்பார்கள். வேலைக்கு போனாலும் மனம் வீட்டையே சுற்றியே சுழலும். சாப்பாடு நேரம், ஓய்வு நேரம், தூக்கம் எல்லாவற்றையும் ஒரு திட்டமிட்ட முறையில் செய்ய விரும்புவார்கள். எதிர்பாராத மாற்றங்கள் வந்தால் மனம் கலங்கும். அதனால்தான் ஒரே விதமான பழக்கங்களை பிடித்து கொண்டு வாழ்வார்கள். இந்த ஒழுங்கே அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக உயர்த்தும் முக்கிய காரணமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் காதலில் ஏமாற்றம் அடைந்தால் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போவார்கள். தங்களையே குறை சொல்லிக் கொள்வார்கள். நான் ஏன் இப்படி நம்பினேன் என்று மனதுக்குள் பலமுறை கேள்வி கேட்பார்கள். சில காலம் யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருப்பார்கள். ஆனால் அந்த வலிமையை வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். அடுத்த உறவுகளில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வார்கள். ஒருமுறை மீண்டும் நம்பிக்கை வந்தால் முன்பை விட ஆழமாகவும் உண்மையாகவும் அன்பு கொடுப்பார்கள். இந்த குணம் அவர்களை மென்மையானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம் திடீரென வந்து திடீரென்று போகும் வகை இல்லை. மெதுவாக சேரும் பணமே இவர்களின் வாழ்க்கை வடிவம். இளம் வயதில் பெரிய செல்வம் வராவிட்டாலும் வயது கூட கூட சொத்து சேரும். நிலம், வீடு, தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். தங்களுக்காக மட்டும் பணம் சேர்க்காமல் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள். சிலர் தங்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் பணக்கார நிலைக்கு வருவார்கள். ஆனால் அந்த செல்வத்தையும் ஆடம்பரமாக காட்டாமல் அமைதியாக அனுபவிப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வேலை அல்லது குடும்ப காரணமாக வரும். அவர்கள் சொந்த ஊர், சொந்த வீட்டை விட்டு விலக மனம் வருத்தப்படும். ஆனால் பொறுப்புக்காக வெளியே செல்வார்கள். வெளிநாட்டில் இருந்தாலும் தினமும் வீட்டை நினைத்து பேசுவார்கள். வெளிநாட்டில் கிடைக்கும் அனுபவம் இவர்களை மனதளவில் முதிர்ச்சியடைய செய்யும். சிலர் நிரந்தரமாக அங்கே தங்கி வாழ்வார்கள். சிலர் பணம் சம்பாதித்து மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்புவார்கள். எங்கே இருந்தாலும் வீடு என்ற எண்ணமே இவர்களின் மனதில் முதன்மையாக இருக்கும். இந்த வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தன்மை, அவர்களின் மன உலகம், குடும்ப பாசம், வெற்றி பாதை பற்றி முழுமையாக பார்த்தோம். ஆனால் கடகம் ராசிக்காரர்களின் அன்பின் உருவம், பொறுப்பின் வடிவம், நினைவுகளின் செல்வம் என்று சொன்னால் அது மிகையல்ல. உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உருவாக்கவே வருகிறது. உங்கள் குடும்பமும் உங்கள் மனமும் நிம்மதியாக இருந்தால் உலகமே உங்கள் காலடியில் இருக்கும். அதேபோல் கடகம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மிகவும் ஆழமாக உணர்வார்கள். தோல்வி வந்தால் உடனே மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். முதலில் தங்களை பார்த்து நான் எங்கே தவறினேன் என்று கேள்வி கேட்பார்கள். இந்த சுய ஆய்வு அவர்களை வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறச் செய்கிறது. சில நேரங்களில் அதிகமாக மனம் உடைந்து சில நாட்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் புதிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கும். மீண்டும் எழும்போது முன்பை விட அதிக உறுதியுடன் எழும். இதுவே கடகம் ராசிக்காரர்களின் மறைந்த வலிமை. கடகம் ராசிக்காரர்களின் வெற்றியின் ரகசிய சத்தம் இல்லாத உழைப்பு. அவர்கள் தங்கள் சாதனைகளை விளம்பரம் செய்ய விரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கும் போது கூட அவர்கள் தங்கள் வேலைக்கு முழு மனதையும் கொடுப்பார்கள். இன்று கிடைக்கும் சிறிய முன்னேற்றமே நாளை பெரிய வெற்றியாக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். மேலும் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்களின் பொறுமை. மற்றவர்கள் சீக்கிரம் கைவிடும் இடத்தில்
கடகம் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு முயற்சி செய்வார்கள். அந்த ஒரு முயற்சி தான் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயமாக பார்க்கவில்லை, அது ஒரு பயணம் என்றுதான் பார்க்கிறார்கள். அந்த பயணத்தில் சந்திக்கும் மனிதர்கள், அனுபவங்கள், நினைவுகள், இதுவே அவர்களின் செல்வம். அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு அன்பு பெற்றோம், எவ்வளவு அன்பு கொடுத்தோம் என்பதையே வெற்றியாக நினைப்பார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் இறுதியில் நிம்மதியும் திருப்தியும் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தில் உறவுகளின் மதிப்பை உணர்ந்து வாழும் ராசி என்றால் அது கடகம் ராசியே. அதிலும் முக்கியமாக வேலை செய்யும் இடத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புள்ள பணியாளர்களாக இருப்பார்கள். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை சும்மா செய்யாமல் அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் அடையாளம். குழுவில் இருந்தால் மற்றவர்களின் பிரச்சனைகளையும் தங்கள் பிரச்சனை போல எடுத்துக் கொள்வார்கள். அதனால் பல நேரங்களில் வேலைக்கு புறம்பான மனசுமைகளையும் சுமப்பார்கள். இவர்களுக்கு பதவி உயர்வு மெதுவாக வரும், ஆனால் வந்தால் நிலையாக இருக்கும். திடீர் முடிவுகள் எடுக்க மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக யோசித்த பிறகே செயலில் இறங்குவார்கள். வேலையிடத்தில் இவர்களின் பெயர் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்பதாக இருக்கும். இந்த நம்பிக்கையே அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். மேலும் இந்த குணம் காரணமாகவே சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு தனி இடம் உருவாகும். வெளியில் புகழ் கிடைக்காவிட்டாலும் உள்ளுக்குள் மனிதர்களின் மனதில் அவர்கள் பெரிய இடம் பிடித்திருப்பார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.